நிர்பயா பாலியல் வன்முறைக்கு பலியான இந்த பெண்ணின் பெயர் உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுகிறது. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இந்தியாவை தட்டி எழுப்பிய பெயர் நிர்பயா என்றால் அது மிகையல்ல. 23 வயது மருத்துவ மாணவி நிர்பயா கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி இரவு நிர்பயாவுக்கு ஒரு கருப்பு தினமாகவே மாறிவிட்டது. குடும்ப நண்பருடன் தலைநகர் டெல்லியில் தனியார் பேருந்தில் பயணம் செய்தார் நிர்பயா. அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் அவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதுடன் சரமாரியாக தாக்கி பேருந்தில் இருந்து தூக்கி வீசியது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவக் கல்லூரி மாணவி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மாணவிக்கு குடல் மற்றும் வயிற்று பகுதியில் 3 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன. என்றாலும் அவரது உடல்நிலையில் போதிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதையடுத்து டிசம்பர் 26ஆம் தேதி ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சிங்கப்பூருக்கு நிர்பயா கொண்டு செல்லப்பட்டார். அங்கு மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் நிர்பயாவுக்கு தொடர்ந்து நவீன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் 29ஆம் தேதி அதிகாலை அவர் உயிர் பிரிந்தது. நிர்பயாவுக்கு நடந்த கொடூரமும் அதற்கு எதிராக பெண்கள் திரண்டு எழுந்ததும் வரலாற்று பதிவுகளாகிவிட்டன. இவரது பெயர் வேறாக இருந்தாலும் பாலியல் வன்முறைக்கு எதிராக இந்தியாவையே போராட தூண்ட வைத்து விட்டதாலேயே பயமற்றவர் என்ற பொருளில் நிர்பயா என்று அழைக்கப்படுகிறார். மக்களை மட்டுமின்றி அரசையும் தட்டி எழ செய்துவிட்டார் நிர்பயா. நிர்பயாவுக்கு நிகழ்ந்த கொடூரத்தை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி வர்மா குழு பெண்கள் பாதுகாப்பு குறித்த புதிய மசோதாவை பரிந்துரைத்திருக்கிறது. வரும் ஆண்டில் பெண்கள் பாதுகாப்பிற்கான திட்டத்திற்கு கூட நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நிர்பயா பெயரை சூட்டியிருக்கிறார். மாற்றத்தை ஏற்படுத்திய நிர்பயாவுக்கு அமெரிக்காவும் வீரமங்கை விருதை அறிவித்திருக்கிறது. சமூகத்தில் மாற்றத்தினையும் பெண்கள் மீதான கண்ணோட்டத்தில் வேறுபாடும் கொண்டு வந்துள்ளது நிர்பயாவின் மரணம். மத்திய மாநில அரசுகளும் பெண்களின் பாதுகாப்பிலும் நலனிலும் தனி கவனம் செலுத்துவதற்கான உந்துதலை அளித்திருக்கிறது. அதே சமயம் மற்றொரு நிர்பயா உருவாகாமல் காக்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் கார்த்திகா.